ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरं। सद्गुरुं ब्रह्म विद्वरं। गीता ध्यान श्लोकम முதல் श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. நம்ம இன்னைக்கு பகவானோட அருளாலையும் குருதேவோட ஆசையினாலையும் நம்ம 18வது சாப்டர் அத்தியாயம் பகவத்கீதையில ஆரம்பிக்கணும். 17 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். இப்போ 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு தெரியல. இங்க சேலம்ல வந்து நம்ம செரி ரோட்ல ஆரம்பிச்சோம். செரி ரோட்ல ஈவினிங் கிளாஸ் 6:15 to 7:30 நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு, 3-4 இயர்ஸ். அங்க வந்தவங்க இருக்கீங்களா? இல்ல இந்த கிளாஸ்ல அறியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஓகே, காஞ்சனாமா இருக்கீங்க. ஓகே, அவங்க எல்லாம் இருக்கீங்க. சரி, அவங்க பாருங்க, அப்படியே ஸ்டாப் ஆனா கூட எப்படியோ நம்ம 17 சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம பகவானோட கிரேஸ், குருதேவோட கிரேஸ் தான். சரி, இப்போ 18வது அத்தியாயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான அத்தியாயம். எல்லா அத்தியாயம் அப்படிதானே சொல்லுவோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படித்தான். ஆனா வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இப்போ 2வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பகவத்கீதையோடைய சாரம் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா முதலாவது அத்தியாயம் ஃபுல்லா அர்ஜுனன் தன்னுடைய பிரச்சனையை சொல்றான். 2வது அத்தியாயத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வா சாரமாக பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்ல போறாரோ அந்த தீர்வுக்கு எல்லாத்தையுமே சாரமாக 2வது அத்தியாயத்துல சொல்லிட்டாங்க. அதனால 2வது அத்தியாயம் வந்து பகவத்கீதையோட சாரம்ன்றது அந்த வகையில இனிமே என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம், இந்த பாக்கி இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றத ஒரு ஜஸ்ட் சாரமாக அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்திலேயே சொன்னதுனால 2வது அத்தியாயம் சாரம். அதே மாதிரி பகவத்கீதையினுடைய முழு சாரமாக இருப்பது வந்து 15வது அத்தியாயம். 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் யோகம் சொல்றோம் இல்லையா, 15வது அத்தியாயம். அதுவும் வந்து பகவத்கீதையோட சாரம். அது எப்படி சாரம்? அது வந்து ரொம்ப 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 12வது அத்தியாயம் 15வது அத்தியாயம் 20 ஸ்லோகம் தான். ரொம்ப சின்ன அத்தியாயம். சின்ன அத்தியாயம் ஆனா சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு பகவத்கீதையுடைய விஷயத்தையும் 20 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லியிருக்காங்க, அதி சூக்ஷ்மமாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே இருக்கு அதுல. அப்போ சூக்ஷ்மமாக பொருட்களை உடையதாக சாரமாக இருப்பது 15வது அத்தியாயம். 2வது அத்தியாயம் என்ன? பகவத்கீதையில என்னெல்லாம் வரப்போகுதோ அது எல்லாத்தையும் சாரமாக அர்ஜுனனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு பகவான். இதான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு, நீ இதைதான் செய்யணும் அப்படின்றத 2வது அத்தியாயத்துல சொல்லிடுறாரு. அதனால அதுவும் சாரம். 18வது அத்தியாயம் கண்டிப்பா என்ன லாஸ்ட் கடைசி அத்தியாயம் இல்ல, அதனால பகவத்கீதையினுடைய சாரமாக தான் இருக்கணும். அப்படின்னா என்ன? முதல்ல இருந்து 17 அத்தியாயத்துல என்ன பார்த்தோமோ அந்த கருத்துக்களை மறுபடியும் என்ன பண்றாரு? சாரமாக கொடுக்குறாரு. மறுபடியும் பாருங்களேன், சாரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம் நம்ம. அர்த்தம் எல்லா கருத்துக்களுமே அதில் அடங்கி இருக்கும்னு அர்த்தம். சாரம்னா 15வது அத்தியாயம் 20 ஸ்லோகம் தானே. அந்த 20 ஸ்லோகமா இருந்தாலும் அதுலயும் எல்லா கருத்துக்களும் அடங்கி இருக்கும். அதனாலதான் அது சூக்ஷ்மமானதுன்னு சொல்றோம். அதி சூக்ஷ்மமானது அந்த அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயம் என்னது இருக்கிறதுலயே ஜாஸ்தி ஸ்லோகம், நீண்ட அத்தியாயம். 78 ஸ்லோகம் இருக்கு. இதுவும் வந்து
பகவத்கீதையில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுமே இந்த 18ஆம் அத்தியாயத்திலையும் இருக்கும், சுருக்கமாக இருக்கும். அப்படின்னா சும்மா ஒரு தொகுப்பு தானே அது அப்படின்னா அப்படி கிடையாது. எப்படி நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தொடர்பு இருக்கோ அது மாதிரி 18ஆம் அத்தியாயத்துக்கும் 17ஆம் அத்தியாயத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கு, முக்கியமான தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்னன்னு பார்த்தா 17ஆம் அத்தியாயம் என்னது பார்க்கும்போது நம்ம அதிகாரித்துவம் தான் நம்ம பார்த்தோம். அதாவது சாத்விகம், சாத்விகமான குணம் இருப்பவர்கள். அந்த சாத்விக குணம் இருப்பவர்கள் எப்படி, எதை வச்சு தெரியும் நமக்கு? யஜ்ஞ தான தவம் இல்லையா, ஆகாரம், ஆகார யஜ்ஞ தான தபஸ் இதெல்லாம் சொன்னார். இப்படிப்பட்ட சாத்விகர்கள் அதிகாரித்துவம். இது எங்க வந்தது? 17ஆம் அத்தியாயத்துல. எதுக்காக வந்தது அப்படி பார்த்தா 16ஆம் அத்தியாயத்துல இருக்கு. 16ஆவது அத்தியாயம் தான் தெய்வாசுர சம்பத் விவாகம். தெய்வீக சம்பத் எது, அசுரி சம்பத் எது, இது இருக்கு. அப்போ இது 17ஆம் அத்தியாயம் தான் ஆரம்பிச்சுதா? ஆனா இந்த டாபிக் அங்க ஆரம்பிக்கல, 9லயே ஆரம்பிச்சிச்சு. 9ல ஆசுரி பிரகிருதி ராட்சசி பிரகிருத்தின்னு சொல்லிட்டு தெய்வீ சம்பத், தெய்வீ பிரகிருதி பத்தி சொல்றாரு 9ல. அதாவது மகாத்மாக்கள், சாதகர்கள் தெய்வீ சம்பத் இருப்பவர்கள் 9ஆம் அத்தியாயத்துல இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் ஆன்ம ஞானத்துக்கு அவர்கள் தகுதி பெறுகிறார்கள், இந்த தெய்வீக சம்பத் இருப்பவர்கள்லாம். ஆனா ராட்சசி ஆசுரி சம்பத் இருப்பவர்களுக்கு இந்த ஆன்ம ஞானம் என்பது கிடையாது. இதனுடைய சாரம் எங்க இருக்கு? சீட் 9ஆம் அத்தியாயத்துல இருக்கு. அந்த 9ஆம் அத்தியாயத்துல சொன்ன விஷயத்தை தான் அங்க ஆசுரி ராட்சசின்னு 2ஆ பிரிச்சாரு. அப்புறம் தெய்வீ 3, தெய்வீ சம்பத், ஆசுரி, ராட்சசி, இந்த 3 விஷயங்கள் 9ஆம் அத்தியாயத்துல இருக்கிறத 17ஆம் அத்தியாயத்துல 2ஆ பிரிக்கிறார். என்னது? தெய்வீ சம்பத் அப்படியே வச்சுக்கிறாரு, ஆசுரி ராட்சசி சம்பத்ன்றத ஆசுரி ஒரே வார்த்தையில கொண்டு வந்துடுறாரு 17ஆம் அத்தியாயத்துல. அப்ப 17ஆம் அத்தியாயம் என்ன? 16ஆம் அத்தியாயம் சாதகன் யாருன்னு நிர்ணயம் பண்ற அதிகாரம். அந்த அத்தியாயம் யார் சாதகன்? இந்த ஆசுரி சம்பத், ஆசுரி குணங்களை விட்டொழித்தவன், முழுவதுமாக அசுர குணம் இல்லாதவன். தெய்வீக சம்பத், தெய்வீக குணங்கள் முழுமையாக உடையவன், இவர் தான் அதிகாரி ஆன்ம ஞானத்திற்கு. இது 16ஆம் அத்தியாயத்துல நிர்ணயம் பண்ணியாச்சு. ஆனா அப்படி நிர்ணயம் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றாரு பகவான், நமக்கு தெரியும், நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, நீ தெய்வீக குணமுடையவனாக இருக்கணும்னா அப்படின்னு அர்த்தம், உயர்ந்த குணங்கள், தெய்வீக குணங்கள் சொன்னல, சாத்விகம்னு அர்த்தம் அங்க. அப்படின்னா எப்படி அப்ப நான் என்கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணங்கள் எல்லாம் நான் போக்கிக் கொள்வது? அப்ப அசுர குணம்னா என்னது? ராஜச குணம், தாமச குணம். இது ரெண்டுத்தையும் நான் எப்படி போக்கிக் கொள்வது? தெய்வீக குணம், சாத்விக குணத்தை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது? அப்படி பார்த்தா பகவான் ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, சாஸ்திரம் பிரமாணம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம், காரியா அக்காரிய விவஸ்திதம். நீ செய்கின்ற காரியத்துல நீ சாத்விகமாக காரியங்களை செய்கிறியா, இல்ல ராஜசீக தாமசிகமான காரியங்களை செய்யறியா? அப்படி பார்க்கும்போது நீ என்ன செய்யணும்? ராஜசீக தாமசிக எண்ணங்களை விடணும்னா அதுக்கு பிரமாணம் எது? பிரமாணம் சாஸ்திரம், உன்னுடைய மனது கிடையாது. இப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி 16ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, சொல்லி முடிக்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் அதுல இருந்து வருது பாருங்க. எந்த அர்த்தம் வருது? என்ன வார்த்தை நமக்கு புரியுது? ஓஹோ, என்னுடைய மனசு போன போக்குப்படி, விருப்பப்படி நான் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா அது ராஜசீகமாகவும் தாமசீக செயல்களாகவும் மாறிவிடும். அப்ப நான் என்ன, ஆன்ம ஞானத்துக்கு தகுதி இழந்து விடுவேன். அதுக்கான சாதகனாக நான் இருக்க மாட்டேன். அப்போ என்ன, அப்படின்னா அந்த ராஜசீக குணம் தாமசீக குணத்தை விடணும்னா, அதாவது அது ரெண்டும் சேர்த்து அசுர குணத்தை நான் விடணும்னா சாஸ்திரத்தை பின்பற்றணும். அப்போ சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் தான் பிரமாணம்ன்ற அந்த வார்த்தையில என்ன அடக்கிருக்குன்னா, நம்மளுடைய நான் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்றத சாஸ்திரத்து மேல எனக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அதான் குறிக்குதாங்க. சாஸ்திரம் தான் பிரமாணம்னு அர்த்தம். உன்னுடைய விருப்பப்படி நீ நடந்து கொள்ளாத, சாஸ்திரம் மேல முழு நம்பிக்கை வைத்து அதன்படி நீ நடந்து கொண்டால், அப்ப அந்த நம்பிக்கை ஸ்ரத்தைன்றது எங்க வருது பாருங்க. தஸ்மாத் சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொன்ன உடனே அங்கேயே ஸ்ரத்தா வந்துருச்சு, ஸ்ரத்தைன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ
அதனாலதான் என்ன பண்ண அர்ஜுனன் கிருஷ்ணர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னா கூட அர்ஜுனன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன பயன்படுத்துறான் 17ஆம் அத்தியாயத்துல? எந்த மாதிரி ஸ்ரத்தை இருப்பவர்கள், என்ன ஸ்ரத்தை இருப்பவர்கள், சாஸ்திரத்தை அவர்கள் சாஸ்திரம் மேல அவங்களுக்கு ஸ்ரத்த இல்ல. கிருஷ்ணா நீ சொன்ன சாஸ்திரம் மேல ஸ்ரத்தை வைத்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படி சொன்ன. ஆனா அர்ஜுனன் அங்கே என்ன கேள்வி கேட்டான்? சாஸ்திரம் மேல இவங்களுக்கு ஸ்ரத்தை இல்ல, தெரியாது. ஆனா அவங்க விருப்பப்படி நடக்கல. ஆனா எப்படி நடந்தாங்க? தங்களுடைய முன்னோர்கள், ஒரு பரம்பரை, ஒரு ட்ரெடிஷன், ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை அதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், ஸ்ரத்தா. அதன் மேல ஸ்ரத்தா வைத்து இவர்கள் அதன்படி நடந்து கொள்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்டவர்களை கிருஷ்ணா நீ என்னன்னு சொல்வ? சாத்வீகமானவர்கள் சொல்வியா, ராஜசீகமானவர் சொல்வியா, தாமசிகமானவர்கள் சொல்லியா? இப்போ ஓவராலா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அர்ஜுனன் கேட்கிற கேள்வி என்ன? இப்படிப்பட்ட சாஸ்திரத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ளாம, சாஸ்திரம் அறியாதவர்கள், ஆனா அதே நேரத்துல தங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி நடந்து கொள்பவர்கள், அதன் மேல் ஸ்ரத்தை இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் நீ என்ன சொல்வ கிருஷ்ணா? அப்படிப்பட்டவர்களை நீ சத்துவம்னு சொல்வியா அவர்களை? அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சத்துவம்னு சொன்ன அர்த்தம் அவங்களை தெய்வீக சம்பத்து உடையவர்களாக இருப்பாங்களா, அவங்க ஆத்ம ஞானத்துக்கு தகுதி உடையவர்களாக இருப்பாங்கன்னு நீ கருதுவியா? இல்லைன்னா அவங்களை ராஜசீக தாமசிகம் அப்படின்னா ஆத்மீ சம்பத்துன்னு சொல்லி அவர்கள் ஆன்ம ஞானத்துக்கு தகுதி அற்றவர்கள்னு சொல்லிடுவியா? இதுதான் அர்ஜுனோட கேள்வி. தேஷாம் நிஷ்டா துகா கிருஷ்ண சத்துவமாகோ ரஜஸ்தமக. 17ஆவது அத்தியாயத்துல பாருங்க, முதல் கேள்வியே அவர்கள் சத்துவமா, ரஜஸ் குணமா, தாமச குணமா? நீயே சொல்லு, எப்படி நான் இதை புரிந்து கொள்வது? இப்ப என்னென்ன வார்த்தைலாம் நம்ம ஈக்குவேட் பண்ணணும், என்னென்ன வார்த்தைலாம் நம்ம ஒன்னா சேர்க்கணும் பாருங்க. சாஸ்திரம் பிரமாணம், அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும்? அதனாலதான் இங்க அர்ஜுனன் கேட்டான் கேள்வி. தேஷாம் நிஷ்டா நிஷ்டா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. பாருங்க, ஏ சாஸ்திரம் விதி முத்ரிஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாகான்னு கேட்கிறா பாருங்க 17ஆம் அத்தியாயத்துல. அப்ப அங்க ஸ்ரத்தான்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தாரு அர்ஜுனன்? சாஸ்திரம் பிரமாணம்ன்றது வார்த்தையில இருந்து அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது. சரி, அப்போ அந்த ஸ்ரத்தான்ற வார்த்தை இப்போ எதை குறிக்கிறது அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும்? சாஸ்திரத்தை பின்பற்றினா தெய்வீக சம்பத் மட்டும் நமக்கு இருக்கும், ரஜோகுணமும் தாமச குணம், அதாவது ஆசுர குணம் நீங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாஸ்திரத்துக்கு அவ்வளவு சக்தி, வலிமை இருக்கின்றதுன்னு அர்த்தம். என்ன வலிமை இருக்கின்றது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராஜசீக குணத்தையும் தாமசிக குணத்தையும் நீக்குவதற்கும், நம்ம கிட்ட தெய்வீக குணமான சாத்விக குணத்தை வளர்ப்பதற்கும் சாஸ்திரத்துக்கு வலிமை இருக்கின்றது, அதை பின்பற்றும் பொழுது. அதனால இங்க என்னெல்லாம் ஒரே மீனிங், பல வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம்ன்றதுல இருந்து அர்ஜுனன் ஸ்ரத்தன் எடுத்துட்டான். அந்த ஸ்ரத்தில இருந்து நம்ம தெய்வீ சம்பத்து, சாத்விகம் அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரத்தன்ற வார்த்தை எதை குறிக்கிறது? தெய்வீக சம்பத்தையும் சாத்விக குணத்தையும் குறிக்கின்றது. அப்போ அர்ஜுன் கேட்கிறான், இப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்கள் தெய்வீக சம்பத்து உடையவர்களாக இருப்பார்களா, சாத்விக குணம் உடையவர்களாக இருப்பார்களா, அவர்கள் ஆன்ம ஞானத்திற்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்களா? இல்லனா அவங்கள நீ ரஜஸ்தமக, ரஜோ குணமுடையவர்கள், தம குணமுடையவர்கள் என்று கூறுவாயா? அப்படின்னா அவங்க ஆசுர குணமுடையவர்கள், அவர்கள் தகுதி அற்றவர்கள்னு சொல்லிடுவியா? உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுதுங்களா அந்த வார்த்தைக்கு பொருள்? நம்ம 17ஆவது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம், 18ஆவதுக்கும் 17க்கும் என்ன சம்பந்தம்? அதான் இந்த கேள்வி. இப்போ அர்ஜுன் கேள்வி கேட்ட உடனே இப்ப கிருஷ்ணன் எப்படி பதில் சொன்னாரு? திரிவிதா பவதி ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ஜுனா நீ ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், தங்களுடைய விருப்பப்படி கிடையாது, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், ஒரு பரம்பரை, ஒரு ஆச்சரண பரம்பரை, ஒரு ஆச்சார பரம்பரை, ஒரு ட்ரெடிஷன், அதை பின்பற்றுகிறார்கள் நீ சொன்னியே. அது எந்த மாதிரி ட்ரெடிஷன் அவங்க பின்பற்றுகிறார்கள்? சுபாவஜா, சுபாவத்துல இருந்து பிறந்தது மனது இல்லையா? அவங்களுடைய மனது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை பின்பற்றுவர்களாக இருக்காங்களான்னு நம்ம முதல்ல பார்க்கணும்.
அது என்ன சுபாவத்துல பிறந்து சாத்விகி, ராஜசி, தாமசி. 3 வகையாக மனது செயல்படுகின்றது. சுபாவத்தின் படியாக. இப்படி அவங்களுடைய மனது எந்த அடிப்படையில் எதை நோக்கி போகின்றது? எதை நோக்கி போகின்றது? சாத்விக விஷயங்களை நோக்கி போகின்றதா, ராஜசிக விஷயங்களை நோக்கி போகின்றதா, தாமச விஷயங்களை நோக்கி போகின்றதா? அதை வைத்துதான் அவர்கள் சாத்விகமான ஸ்ரத்தை உடையவர்களா நாம முடிவு பண்ண முடியும். சாத்விகமான ஸ்ரத்தை உடுப்பவர்களா? சரி, அவங்க மனது வந்து எப்படி எதை அடிப்படையில செயல்புரிகின்றது நமக்கு எப்படி தெரியும்? சரி, அவங்களுடைய யஜ்ஞம், ஆகாரம், தவம், தானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாவற்றிலும் அவர்களுடைய மனது எப்படி சிந்திக்கின்றது, அவருடைய செயல் எப்படி இருக்கின்றது, ராஜசிகமாக இருக்கின்றதா, தாமசிகமாக இருக்கின்றதா? அதை வைத்துதான் அவர்கள் ஆன்ம ஞானத்திற்கு தகுதி உடைய சாத்விக ஸ்ரத்தை உடையவர்களா என்று நிர்ணயம் செய்ய முடியும். இந்த கனெக்ஷன் புரியுதுங்களா? இதுவரைக்கும் புரியலன்னா கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப ஸ்லோகமா பாக்குறதை விட எப்படி அந்த அத்தியாயங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க, அந்த கருத்துக்கள், தாட் ஃப்ளோ, அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இல்லைன்னா வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்வி நமக்கு புரியாம போயிடும். அழகா 16ஆம் அத்தியாயத்துல தெய்வீ சம்பத்து, ஆசுரி சம்பத்து, ஆசுரி சம்பத் நீங்க வேண்டும், தெய்வீ சம்பத் உனக்கு முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நீ வந்து தகுதியுடைய சாதகன், ஆன்ம ஞானத்துக்கு தகுதியுடைய சாதகனாக ஆவாய். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? சாஸ்திரத்தை பின்பற்று. இப்ப சாஸ்திரத்தை பின்பற்றுனா உனக்கு அசுர சம்பத், தெய்வீ சம்பத் நீங்கும். சாரி, அசுர சம்பத் தாமசி, அசுர சம்பத் நீங்கும், தெய்வீ சம்பத் இருக்கும். சொல்லியாச்சு. இப்ப அர்ஜுனன் என்ன கேட்டா, அர்ஜுனன் வந்து அந்த சாஸ்திரம் பிரமாணம் சொன்னீங்களே, அந்த சாஸ்திரம் பிரமாணம்னா அப்ப என்ன அர்த்தம்? சாஸ்திரம் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள், ஆனா ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றுகிறார்கள். அப்ப அது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் அவர்களும் விருப்பெருப்பு இல்லாமல் இருப்பார்கள் இல்ல? அந்த விருப்பெருப்பு இல்லாம இருக்கிறதுனால அவர்கள் நம்ம சாத்விகர்கள்னு சொல்லலாமா? அப்படின்னா அப்படி இல்ல. அவர்கள் எந்த மாதிரியான மனதுடையவர்களாக இருக்கிறார்கள்? அந்த விருப்பெருப்பு கூட ராஜசீகமான எண்ணத்தோட பின்னாடி போறாங்களா, தாமசீக ட்ரெடிஷன் பின்னாடி போறாங்களா? அது எதை பொறுத்து இருக்கு? அவங்க மனதை பொறுத்து இருக்கு. அது புரியுதுங்களா? அவங்களோட மனதை பொறுத்து இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அதுதான் அங்க கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அந்த மனது எப்படிப்பட்டதுன்னு எதை வச்சு டிசைட் பண்றது, எதை வச்சு நிர்ணயம் பண்றது? சாத்விகமா, ராஜசிகமா, தாமசிகமான அவர்கள் வாழ்க்கையில செயல்படுகின்ற செயல்களை பொறுத்து. அதுல முக்கியமான செயல்கள் என்ன ஒரு மனுஷனுக்கு? ஆகாரம், யஜ்ஞ, தான, தவம். இது எடுத்துக்கோ சாம்பிள். இதுல வந்து இதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிடலாம், நாம வந்து இந்த ஆன்ம ஞானத்துக்கு தகுதி உடையவர்களா இல்லையா என்று. நாம அதை பொறுத்து நாம இதைதான் 17ஆவது சொல்லிட்டு வந்தார். இது ஓகேவா இது வரைக்கும்? சரி, இப்போ லாஸ்டா எப்படி முடிச்சாரு கிருஷ்ணர் 17ஆவது அஸ்ரத்தையா திருப்பி கொண்டு வராரு பாருங்க. யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதி சதிதி சோச்சியதே கர்ம சைவ ததர்த்தியம் சதித்யேவ விதியதே. ஓகே. அந்த என்ன சொல்றது, இந்த மாதிரி சாத்விகமான கர்மங்கள்லையும் அதுல கூட குற்றம் குறைகள் இருந்தா அதை போக்குவதற்கு வந்து ஓம் தத் சத், இது பகவானோட பேரை சொல்லி அதை முழுமை பெறலாம். முழுமை அடையும் பொழுது அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு அந்த புண்ணியம் நாம எந்த பலனையும் எதிர்பார்க்காதனால அந்த கர்மங்கள் எல்லாம், சாத்விக கர்மங்கள் எல்லாம் நமக்கு மன தூய்மையை கொடுத்து விடும். மன தூய்மை கொடுத்ததுனால இவருக்கு சாஸ்திரம் அறியாவிட்டாலும் கூட இவன் என்ன பண்ணிருக்கான்? யாரை பின்பற்றிருக்கான்? சாஸ்திரம் அறிந்தவர்களுடைய துணை கொண்டு செயல் புரிந்திருக்கான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம பார்த்தோமான்னு தெரியல. இவனுக்கு சாஸ்திரம் தெரியலனா கூட இவன் எதை பின்பற்றிருக்கான்? எப்படி சாத்விகமா இருந்திருக்கான்? யஜ்யம் எப்படி பண்ணணும், தானம் எப்படி பண்ணணும், ஆகாரம் எப்படி இருக்கணும், தவம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கான்.
இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கான் அவன் அவங்களுடைய முன்னோர்களிடம் இருந்து. அப்படின்னா அவங்க முன்னோர்கள் என்ன எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கணும்? சாத்விகமான எண்ணம் இருப்பவர்களாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு எப்படி அது வந்தது? அவங்களுக்கு தெரியலன்னா கூட அவர்கள் சாஸ்திரத்தை அறிந்தவர்களிடம் கேட்டு யஜ்ஞங்களை, தானங்களை, ஆகாரத்தை எல்லாவற்றையும் கடைபிடித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கனெக்ஷன். எப்படி இதெல்லாம் சொல்றோம்னா 28ல இருக்கு பாருங்க, முடிக்கிறார். அஸ்ரத்தையா குத்தம் தத்தம் தபஸ் தப்தம் கிருத்தம் செய்யத்து. ஆரம்பிச்சது ஸ்ரத்தையோட, முடிக்கும் போது ஸ்ரத்தையோட முடிக்கிறார். அஸ்ரத்தன் முடிக்கிறார். அப்படின்னா அர்த்தம் சாஸ்திரம் மேல ஸ்ரத்தை இல்லாம, இந்த சாத்விக குணத்து மேல ஸ்ரத்தை இல்லாம இவங்க ஆகாரம், தானம், தவம், யஜ்யம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாம் அசத்து, வீணான காரியம். அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கள, சம்சாரத்திலேயே அவங்கள அனித்திய உலகிலேயே, பிறப்பிறப்பு என்கின்ற அனித்திய உலகிலேயே அவங்கள கொண்டு போய் தள்ளும். அதனால அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் அசத்து. அசதிதி உச்சத்தை பார்த்த நச்சதத் பிரேத்திய நோயிக. அவர்களுக்கு இக இந்த லோகத்திலையும் இன்னும் இருக்காது, மேல் உலகமும் அவர்களுக்கு கிடைக்காது, நல்லுலகம் கிடைக்காது. ஏன்? தாமச ராஜசிக குணங்களோட இருப்பதனால, அந்த விதமான எண்ணத்தோட சிந்தனையோட செயல்கள் பண்ணதுனால. இது புரியுதுங்களா? இது ஏன்னா அது ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் 17ஆம் அத்தியாயம். அந்த ஸ்ரத்தா எப்படி இருக்கு? சாத்விக ஸ்ரத்தையா, ராஜசிக ஸ்ரத்தையா, தாமசிக ஸ்ரத்தையா, இப்படி இருக்கு. சாத்விக ஸ்ரத்தை இருப்பவர்கள் யஜ்ஞ, தான, தவம், இதெல்லாம் ஆகாரம் இதெல்லாம் சாத்விகமா செஞ்சாக்க என்ன அர்த்தம்? அவர்கள் சாஸ்திரம் அறியவில்லை என்றாலும் அவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்களிடம் இந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால கண்டிப்பா அவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? அவங்களுக்கு கண்டிப்பா சாஸ்திரத்திடம் அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்களுக்கு சாஸ்திரம் கிடைத்து விடும். அப்படி இல்லாம ராஜசிக தாமசிக விஷயங்களை மட்டுமே பின்பற்றுவார்கள். எதுல? ஆகாரம், யஜ்ஞ, தான, தபஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்படி இருக்கவங்க என்ன ஆவாங்க? அசத், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வீண். இப்போ யார சொல்றாரு? நம்மளதான் சொல்றாரு. நம்ம ராஜசீகத்தோட செயல்புரிகிறோமா, தாமசிகத்தோட? ராஜசீகம் என்னன்னு பார்த்தாச்சு, சுயநல எண்ணம்னு பார்த்தாச்சு. தாமசீகம்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம அதுவும் பார்த்தோம், ஒவ்வொன்றுலயும் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நீங்க டிஸ்கஷன் எல்லாம் பண்ணதுனால உங்களுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கணும். ஓகே, சரி. இப்போ இப்படி முடிச்சாரு. இப்படி முடிச்ச உடனே இங்க இருந்து 18ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு என்ன ஆக போகுது அப்படி பார்த்தா, கிருஷ்ணா நீ எல்லாத்தையுமே எங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொன்ன, எங்களோட நன்மைக்காக. ஆகாரத்தையும் சொன்ன, யஜ்யம் வழிபாட்டு முறையை சொன்ன. அப்படின்னு என்ன பண்ணும்? நான் தாமச ராஜசீக ஆகாரத்தை விடணும், தாமச ராஜசீக யஜ்யத்தை விடணும், தானம் பண்ணும் போதும் தாமச ராஜசத்தை விட்டுட்டு சாத்விகம் பண்ணணும், இது எல்லாமே சொன்ன. வெரி குட். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கும் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கா? சத்துவ, ராஜஸ், தமஸ் இருக்கா? அது என்னது? சந்நியாசம். இந்த சந்நியாசமும் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 இருக்கா? தியாகம் 2 வார்த்தை இருக்குது. தியாகம்ன்ற வார்த்தை, சந்நியாசம்ன்ற வார்த்தை. இதுவும் 3 இருந்தா அதுவும் எனக்கு சொல்ல கனெக்ஷன் புரிஞ்சுதா? கிருஷ்ணர் எல்லாத்தையுமே நம்ம செய்கின்ற எல்லா செயல்கள்லயுமே முக்கியமானதாக 3 பிரிச்சு சொல்றாரு. சொல்லிட்டு இதுல சாத்வீகமான ஸ்ரத்தை இருப்பவர்கள் ஆன்மீக ஞானத்துக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய செயல்கள் எல்லாம் அவங்க யஜ்யம் பண்ணாலும், தானம் பண்ணாலும், தவம் பண்ணாலும், ஆகாரம் பண்ணாலும் எல்லாரும் வீண்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு டவுட், வேற எதுவும் கேட்கல பாருங்க அவங்க எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி சந்நியாசமும் 3 இருந்ததுன்னா, சத்துவ, ரஜஸ், தமஸ் அப்படி இருந்தா அதையும் சொல்ல கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறான். இதுதான் கனெக்ஷன். உங்களுக்கு கனெக்ஷன் புரிஞ்சுதா? என்ன கனெக்ஷன்? 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள்ல இவ்வளவு சொன்னியே, இந்த சந்நியாசத்துக்கும் இப்படி 3 இருக்கா, 3 இருக்கா, பிரிக்கலாமா? 3 வகையாக பிரிக்கலாமா? அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அப்படி இருந்தா நாம ராஜசீக சந்நியாசத்தை, தாமசிக சந்நியாசத்தை விடணும், சத்துவ சந்நியாசம் தான் எடுக்கணும் நம்ம. அதான் இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் அந்த கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன்.
அந்த கேள்வி கேட்கறது தான் 18வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம். இப்போ நமக்கு இந்த 17 அத்தியாயம் கேட்டவங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இப்போ சந்நியாசம்னா எப்படி, ஏற்கனவே நமக்கு என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா 2 விதமான சந்நியாசம் தான் நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், யாருக்கா ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தைகள்? யாருக்கா தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டேன். வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். கரெக்ட். இப்போ அர்ஜுனன் வந்து என்ன கேக்குறான்னா, இந்த சந்நியாசத்திலையும் வந்து சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது வந்து, இப்ப எந்த சந்நியாசத்தை பத்தி இவன் கேட்கறான்? வித்வத் சந்நியாசமா இல்ல விவிதிஷா சந்நியாசம் பத்தி கேட்கலாமா? எந்த சந்நியாசம் கேட்கலாம்? இது கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்கலாம். இப்ப வித்வத் சந்நியாசம்னா என்னது ஏற்கனவே நமக்கு தெரியும். என்னது? இல்ல ஒரு சின்ன டவுட் சுவாமிஜி. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல 4வது 5வது 6வது சாப்டர்ல கர்மயோக சந்நியாசம் சொல்லிட்டு அப்புறம் கர்ம சந்நியாச யோகம், அப்புறம் வந்து ஞான சந்நியாச கர்மயோகம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு சொல்றாங்க இல்லையா? இல்ல 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 கர்மா இப்ப நம்ம இந்த தாட்ல பாத்துடலாம். நான் சொல்றது பாத்துல டவுட் இல்ல, அது இது என்னன்றத நம்ம பாத்துடலாம். இப்போ என்ன விஷயம்னா, அவருடைய கேள்வி வந்து சந்நியாசம் தியாகம்ன்ற வார்த்தை வந்து அடிக்கடி சொல்றாரு கிருஷ்ணர். இந்த மை கர்வாணி சர்வாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா இப்படி சொல்லுவாரு, சந்நியஸ்யன்னு சொல்றாரு. அப்புறம் தியாகா சாந்தி அனந்தரம், தியாகத்தினாலதான் அனந்தரம் சாந்தி, எல்லையற்ற அமைதி உனக்கு கிடைக்கிறது. இப்படி தியாகம், சாந்தி, சந்நியாசம் இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. யஜ்ய தான தப்பம் இதெல்லாமும் சொல்லிட்டு வர்றாரு, கர்மயோகம் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப சந்நியாசத்துல எப்படின்னு கேட்கும் போது, இப்போ சந்நியாசம் நம்ம படிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த படிக்கும்போது வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் படிச்சிருக்கோம். வித்வத் சந்நியாசம்னா என்னது? வித்வத் சந்நியாசம்னா ஏற்கனவே தத்துவ ஞானம், ஆத்ம ஞானத்தை அடைந்த ஞானிகள் மேற்கொள்வது, அந்த நிலையிலே நிலை பெற்று இருப்பதற்கு அவங்க முழுவதும் அவங்க இந்த கேட்டகரியிலே வரல. சரியா? இப்போ சரி, இப்ப என்ன அர்த்தம்னா, ஏன் வந்து இந்த வித்வத் சந்நியாசத்தை பத்தி அவன் கேட்கல இதுல அப்படின்னா, வித்வத் சந்நியாசம்ன்றது என்னது? ஏற்கனவே ஞானிகள், அந்த ஞானிகள் மேற்கொள்கின்ற சந்நியாசம். ஞானத்தை அடைந்தவர்கள் ஞானிகள், அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? குணாதீதர்கள், குணங்களை கடந்தவர்கள். குணங்களை கடந்தவர்களை பற்றி இருக்கக்கூடியது வித்வத் சந்நியாசம். அதனால இங்க சந்நியாசம் சத்துவமா ரஜசா தமசான்னு அந்த அந்த குணங்களை கடந்தவர்களை போய் குணங்களோட எப்படி பிரிக்க முடியும்? புரியுதுங்களா? குணாதீதர்களை போய், அதனால அந்த சந்நியாசம் இங்க, அந்த சந்நியாசத்தை பத்தி இங்க அவன் கேட்கவில்லை. அப்ப நமக்கு என்ன டவுட் வரும்? ஓஹோ, அப்ப வித்வத் சந்நியாசத்தை பத்தி கேட்கல, விவிதிஷா சந்நியாசத்தை பத்தி கேட்கிறானோ? விவிதிஷா சந்நியாசம்னா என்னது? விவிதிஷா சந்நியாசம்னா கர்மயோகம் முடித்து கர்ம சந்நியாசம் மேற்கொள்வது அப்படின்னு அர்த்தம். கர்மயோகம் முடித்து மன தூய்மை ஓரளவு பெற்று ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், மோட்சம் வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட சந்நியாசம். குருவிடம் சென்று ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் செய்யும் பொருட்டு மேற்கொள்கின்ற சந்நியாசம். எது அதுக்கு பண்ணும்? மோட்சம் வேண்டி. ஒன்று மோட்சம் அடைந்தவர்கள், ஞானம் அடைந்தவர்கள் எடுத்துக்கொண்ட சந்நியாசம் வந்து வித்வத் சந்நியாசம். ஞானத்தை அடைய வேண்டி எடுத்துக்கொண்ட சந்நியாசம் வந்து விவிதிஷா சந்நியாசம். சரி, இங்க வந்து இந்த விவிதிஷா சந்நியாசம் ஒருவேளை சத்துவம் ரஜஸ் தமஸ் இப்படி 3ஆக கேட்கிறானா அப்படின்னா அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. ஏனென்றால் இந்த யஜ்ய தான தவம் இது போன்ற எல்லா கடமைகள் இருக்கு பாருங்க, இவங்க இந்த உலக கடமைகளை முடிச்சவங்க. இந்த உலக கடமைகளையும் முடிச்ச பின்னாடி இங்க இருக்கிறது என்னது? ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் தான். ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். இவங்க வந்து இந்த கர்மத்துக்குள்ளே வரல, 2 பேருமே இந்த கர்மத்துக்குள்ளே வரல. புரியுதுங்களா? இவங்க 2 பேருமே வித்வத் சன்னியாசிகளும் கர்மத்துக்குள்ள வரல, விவிதிஷா சன்னியாசிகளும் இந்த கர்ம கேட்டகரியிலே வரல. இத வந்து வேதவாதரத்தா என்ன சொல்றாரு? முக்குணங்களை நீ கடந்து போ,
இது 2வது அத்தியாயத்துல சொன்னாரா? திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. அர்ஜுனா நீ முக்குணங்களையும் கடந்து போ. அப்படின்னு அர்த்தம், இவர் முக்குணங்களையும் கடந்து போன்னு சொல்லும் போது நீ கர்மயோகம் முடித்து நீ கர்ம சந்நியாசம் ஸ்ரவண நிதித்தியாசனுக்கு போ. அதுதான் உனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால இதுவும் முக்குணங்களுக்குள்ள வராது. இது விவிதிஷா சந்நியாசமும் வராது. அங்க ஸ்ரவணமான நிதித்தியாசனம் தான். அப்ப இங்க எதை குறித்து கேட்கிறாங்க அர்ஜுனன்? எதை குறித்து கேட்கிறான்னா, நம்ம 6வது அத்தியாயத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். அனாஸ்ருத கர்ம பலம் அப்படின்வாங்க. யார் வந்து யோகீச்ச ச யோகீச்ச, யாரு கர்மயோகியே என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த கர்மயோகியே யோகி என்றும் சன்னியாசி என்றும் சன்னியாசிச்ச என்று சொல்கிறார்கள். அந்த யோகின்றவர் யாரு? யோகின்றவர் தியானம் செய்கின்ற நிலையில் இருப்பவர். அந்த தியானத்துல அவருடைய மனது தியானம் செய்கின்ற தகுதியை பெற்றவர் யோகி. அவருடைய மனது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்பதான் 6வது அத்தியாயத்துல சஞ்சலம் இல்லாமல் அமைதியான மன தூய்மையான நிலைமையில இருக்கும். சன்னியாசி கர்ம சன்னியாசின்றவர் என்ன? கர்மத்தையும் கர்ம பலனையும் துறந்தவர். அவருடைய மனசும் அமைதியாக இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தோம். அதனால இந்த கர்ம யோகியே என்ன என்று புகழப்படுகிறார்? கர்மயோகியே யோகி, தியான யோகி என்றும் சன்னியாசி என்றும் கருதப்படுகிறான். அப்படின்னா என்னன்னா, இந்த ஏன் அப்ப அவங்கள சன்னியாசம்னு சொல்லணும்? ஏன் அர்ஜுனன் வந்து சன்னியாசின்னு சொல்லணும்? சன்னியாசம் வந்து 3 எந்த சன்னியாசத்தை சொல்றான்னா, சரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விவிதிஷா வித்வத் சன்னியாசம் கிடையாது, விவிதிஷா சன்னியாசத்தை பத்தி கேட்கல. இது ரெண்டும் விட்டுலாம். இது ரெண்டும் முக்கிய சந்நியாசம், பிரைமரி சந்நியாசம் வச்சுக்கோ. முக்கிய சந்நியாசம். அப்ப செகண்டரி சந்நியாசம் இதா இருக்கா? அப்ப லோ ஹைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த சந்நியாசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவன் இவங்க 2 பேரும் எதை விட்டாங்க? அந்த குணாதீதனான அந்த வித்வத் சன்னியாசிக்கு முக்குணங்களை கடந்தவர். அவருக்கு கர்மமே சம்பந்தமே கிடையாது. அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டாரு. அதனால அவர் கிடையாதுங்க. விவிதிஷா சன்னியாசி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக கடமைகள் முழுவதும் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கர்மமே இல்ல. அவங்களும் கர்மத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த உலக கர்மத்திற்கு மட்டும்தான் 3 கேட்டகரி. சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்லாம். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? மிச்சம் இருக்கிறது இந்த உலக கடமைகள் கர்மங்கள் இருக்கு. ஆனா அந்த கர்மங்கள்ல ஏதோ ஒன்று அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். கர்மத்தை தியாகம் செய்யல. எதை தியாகம் செய்யறாங்க? இந்த உலக கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் போது எதை தியாகம் செய்யறாங்க? இது நம்ம பார்க்க போறோம். நீங்க மியூட்லயே சொன்னதுனால நல்லது. கிருஷ்ணரே சொல்ல போறாரு. அவர் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே என்னது? கர்மத்தை தியாகம் பண்றாங்க. கர்மத்தையா? இப்ப கர்மத்தை தியாகம் பண்ணவங்களை பத்தி நம்ம பேசவே இல்லை. அவங்க வந்து வித்வத் சன்னியாசிகள், விவிதிஷா சன்னியாசிகள். இப்ப கர்மங்கள் இருக்கிறவங்களை பத்தி தான் பேச்சுன்னு சொல்ல வரோம். அந்த கர்மம் இருப்பவர்கள், உலக கர்மங்கள், உலக கடமைகள் இருப்பவர்கள் ஏதோ ஒன்றை தியாகம் செய்கிறார்கள். அதனால அவர்களையும் சன்னியாசி, அந்த சன்னியாசத்துல வந்து சத்துவமா, ரஜசா, தாமசிகமான்னு அர்ஜுன் கேட்கிறான். இது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா புரியும். இல்லைன்னா ஒரே குழப்பமா இருக்கு. நான் இன்னொரு தடவை சொல்லிட்டுமா? காந்தியம்மா கேட்ட கொஸ்டின்ல இருந்து அவங்களுக்கு நான் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சுவாமிஜி, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. என்ன கன்ஃபியூஷன் கேளுங்க. இல்ல, நீங்க உலகத்திலே இந்த வித்வத் விவிதிஷா சன்னியாசம் இல்லாத இன்னொருத்தர் இருப்பாங்க சொன்னீங்க தானே, அங்க இருந்தா? அதுதான். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது. அது நீங்களா சொல்லணும்னு நான் வெயிட் பண்றேன். சரியா? இப்போ வித்வத் சன்னியாசம், விவிதிஷா சன்னியாசம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. வித்வத் சன்னியாசனா யாரு? வித்வத் சன்னியாசனா யாரு? இது அவங்க ஆல்ரெடி இந்த ஞானத்திலே இருந்து நெலிச்சு நிற்கும். விவிதிஷா சொன்ன அந்த ஞானத்துக்காக பாதையில இருக்கிறவங்க.
இல்ல கம்ப்ளீட்டா நம்ம பேசிடலாம். ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள், ஓகே, ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். ஓகேங்களா? அப்புறம் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டி அடையணும்ன்றதுக்காக சந்நியாசம் மேற்கொள்கிறார்கள். அவங்க யாரு? விவிதிஷா சந்நியாசம். அப்படின்னா அந்த அந்த அதை எடுத்திருக்காங்கன்னா அவங்க என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க கர்மங்கள் முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இந்த உலக கடமைகள் முடித்து அதற்கான பலனை அனுபவித்தவர்கள். ஓகேவா? இது நம்ம புரிஞ்சிருச்சு. அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம் ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் மட்டும்தான். இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை இந்த உலக கர்மத்தோட சேர்க்கலாமா? அதனாலதான் அது முடிஞ்சிருச்சு. அந்த உலக கடமைகள் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தோட செய்யறாங்க. அப்போ அர்ஜுனன் கேட்கின்ற இந்த கேள்வி இருக்குல்ல, எப்படி வந்து ஆகாரத்துக்கு 3ஆ பிரித்தியோ கிருஷ்ணா, யஜ்யத்தை 3ஆ பிரித்தியோ, தவம் தானம் இது எல்லாத்தையும் 3ஆ பிரிச்சியோ, அப்படி 3ஆ பிரிக்கிறதுக்கு என்ன காரணம்? 3ஆ பிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதுல நாம ராஜசத்தையும் தாமசத்தையும் நீக்கிவிட்டு சாத்விகமாக மாறணும். அதே மாதிரி இப்போ சந்நியாசத்திலையும் சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம்னு இருந்தா, அதுலயும் ராஜசிகம் தாமசிகத்தை விட்டுட்டு உண்மையிலே நம்ம சாத்விக சந்நியாசத்தோட இருக்கோமான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் கேள்வி அர்ஜுனனுக்கு. அப்போ நம்ம இந்த சந்நியாசம்ன்றத ஜெனரலைஸ் பண்ணிட்டு முக்கிய சந்நியாசத்தை தான் அர்ஜுனன் கேட்கிறான்னு நம்ம நினைச்சு கூடாது. அந்த முக்கிய சந்நியாசம் இந்த கேட்டகரியில வரவே இல்லை. அப்ப கவன சந்நியாசம், செகண்டரி சந்நியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் இருப்பவர்கள், இந்த உலக கடமைகள் இருக்கு, அந்த உலக கடமைகள் இருப்பவர்கள் ஏதோ ஒன்றை தியாகம் செய்கிறார்கள். அதான் என்னோட கேள்வி. அது என்னது? நீங்க கர்மத்தையே தியாகம் செய்தாங்க சொல்லக்கூடாது. அவன் கர்மம் இருக்கு, இன்னும் தியாகம் செய்யல. கர்மம் இருக்கு, தியாகம் செய்கிறார்கள். ஆனா என்ன தியாகம் செய்யறாங்க? அவங்க பலனை தியாகம் செய்கிறார்கள், கர்ம பலனை. சரி, இப்போ அப்படிப்பட்டவர்களை பத்தி தான் கேட்கிறான். இப்ப கர்ம பலன் தியாகத்துல கூட சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் இருக்கா? இருக்கு போல் இருக்கு. அதுதான் கேட்கிறான் அர்ஜுனன். அப்போ இங்க யாரை குறிச்சு கேட்கிறான்னா, கர்மத்துக்கு அதிகாரித்துவம் இருப்பவர்கள் அப்படின்னா அர்த்தம்னா, எப்படி ஆத்ம ஞானத்துக்கு அதிகாரித்துவம் இருக்கோ கர்மத்துக்கு அதிகாரித்துவம் இருப்பவர்கள் அப்படின்னா அவங்க விடக்கூடாதுன்னு அர்த்தம். நான் கர்மத்தை விடுறேன்னு சொல்லக்கூடாது. இவன் கர்மத்துக்கு தான் அதிகாரி. கர்மண்யேவ அதிகாரஸ்தேன்னார்ல, கர்மண்யேவ அதிகாரஸ்தே. அப்படின்னா இப்பொழுது நீ கர்மம் செய்கின்ற நிலையில் தான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? காமிய கர்மம் செய்யலாமா? சரி, நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யணுமா? எது செய்யணும்? காமிய கர்மம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம். காமிய கர்மம்னா என்ன? காமிய கர்மம்னா நம்மளுடைய ஆசைகள், அதனுடைய எல்லா ஆசைகளையும் எல்லா ஆசைகள் நியாயமான தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள் நிறைவேற்றும் பொருட்டு செய்கின்ற கர்மங்கள் காமிய கர்மம். நித்திய கர்மம் செய்ய வேண்டிய டெய்லி நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் கர்மங்கள். என்னது அது? பூஜை பண்றது. அந்த 4 இது இருக்கு தானே சுவாமிஜி? அந்த 4ல அவங்க 5 கை காமிக்கிறாங்க. 5 தான் சுவாமிஜி. அந்த தப்பு யஜ்ஞம். இப்ப நம்ம டெய்லி இதை மறந்துடும் பாருங்க. அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். நம்ம டெய்லி செய்ய வேண்டிய டியூட்டிகள் சாப்பிடுறது, தூங்குறது, குளிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது, போயிட்டு வரோம், வெளியே ஆபீஸ் போறது, இதுதான் நம்ம சொல்லுவோம் பாருங்க நித்திய கர்மம் தான். சொல்றது மறுபடியும் அது ஞாபகம் வருதா? உடனடியாக ஞாபகம் வரும். நித்திய கர்மம் தான் படிக்கிறது சுவாமிஜி. வேதோ நித்தியம் வாழ்க்கையில ஒரு அங்கம். அந்த பஞ்சமகா யஜ்யம் தான் நம்ம நித்திய கர்மங்கள்னு பேரு. சரிங்களா? அந்த நித்திய கர்மத்துல எல்லாமே வந்துருது. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நித்திய கர்மம் சொன்ன உடனேயே நம்ம டெய்லி டியூட்டிஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்றோம். நம்ம நித்தியம் தினமும் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு தினமும் என்ன செய்யறோம்? நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், இதானே பண்றோம். அதெல்லாம் நம்ம கரெக்டா தானே பண்றோம். அப்படி இல்லை, அது இல்ல. அது வந்து எல்லாரும் செய்யறது, எல்லா உயிரினங்களும் செய்யறது, மற்ற உயிரினங்களும் செய்கின்ற செயல். அது அடிப்படை உயிர் வாழ தேவையான செயல்கள். அது கடமை கிடையாது. அது நித்திய கடமை. நித்திய கர்மத்துல வராது. நித்திய கர்மம்னா ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க.
நீ வந்து மனுஷனா பிறந்திருக்க, இப்போ மனுஷனா பிறந்தவன் இதை நீ செய்யணும் 5 விஷயங்களை அப்படின்னு நமக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு. எப்படி நீ மேனேஜரா இருக்க, நீ வந்து அக்கௌண்டன்டா இருக்க, அப்ப அக்கௌண்டன்டோட நித்திய கர்மம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் அக்கௌண்டன்ட் என்ன சொல்லக்கூடாது, நான் டெய்லி சாப்பிடுவேன், என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்து வருவேன், அதெல்லாம் அக்கௌண்டோட நித்திய கர்மம் கிடையாது. அவர் அக்கௌண்டோட நித்திய கர்மம் அவருடைய கணக்கு வழக்குகளை ஒரு நாள் விடாம அன்னைக்கு சரியா செய்யணும். அந்த மாதிரி நம்ம மனிதர்கள் இருக்கிறதுனால இந்த மனிதர்களுக்கு நித்திய கர்மம் சொல்லும் போது பஞ்சமகா யஜ்யம் நம்ம பார்த்திருக்கோம். 5 விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல எல்லாமே அடங்கிடும், நமக்கு எல்லாமே அடங்கிடும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நைமித்திக கர்மம்னு இருக்கு, அக்கேஷனல் டியூட்டிஸ். இது இல்லாம அந்த சூழ்நிலையை பொறுத்து நாம செய்ய வேண்டிய கடமைகள். அதனால நான் நித்திய கர்மத்தை விட்டுட்டு அதை போய் செய்ய அர்த்தம் கிடையாது. நித்திய கர்மத்தை செய்து கொண்டிருக்கும் போது அசாதாரணமான சூழ்நிலையில அது வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட், நம்ம இன்னும் அதிகமான முயற்சி போட வேண்டியிருக்கலாம். எல்லாமே சொல்றாங்க. கல்யாணம் சொல்றோம்ல, நம்ம கிரகப்பிரவேசம், கல்யாணம், இல்ல யாருக்கும் உடம்பு முடியாம போகுது, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம், இதெல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம வருஷம் வீடு கட்டுறோமா? ஒண்ணும் கிடையாது. இது வந்து என்னைக்காவது அந்த மாதிரி இருக்கு பாருங்க கிரகப்பிரவேசம்லாம். இப்படி சமுதாயத்துல நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நாம அக்கறையோடு நம்மளுடைய நேரத்தையும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டியது. அது உதவி நம்ம சொல்றோம், ஆனா என்ன சொல்லிருக்கு, டியூட்டின்னு சொல்லியிருக்காது. அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியல, அது டியூட்டி, அது நைமித்திக கர்மம், அதுல தான் அதுவும் டியூட்டி ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி காமிய கர்மம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம் செய்கின்ற நிலையில் இருப்பவர்கள், அவர்களை பற்றி தான் இங்க பேச்சு. அவர்களும் என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணுகிறார்கள். அதனால அவர்கள் வந்து அந்த சந்நியாசத்தை, அந்த தியாகம் செய்கின்ற நிலையில் சாத்விக தியாகமா, சந்நியாசமா, இல்ல ராஜசிக சந்நியாச தியாகமா, இல்லைன்னா தாமசிக சந்நியாசம், தாமசிக தியாகமா, இதுதான் கேட்க போற அர்ஜுனன். இதுதான் கனெக்ஷன் இந்த அத்தியாயத்துக்கும் 17ஆம் அத்தியாயம் 18ஆம் அத்தியாயம். நம்ம இந்த முதல் ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வி மறுபடியும் படிச்சிடலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத அஷ்டாதசோऽध्यायः. அத அஷ்டாதசோऽध्यायः. மோக்ஷ சந்நியாச யோகः. மோக்ஷ சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. தத்வமிச்சாமி வேதிதும். தத்வமிச்சாமி வேதிதும். தத்வமிச்சாமி வேதிதும். தத்வமிச்சாமி வேதிதும். தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷः. தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷः. தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷः. தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷः. ப்ருதக் கேஷினி சூதன. ப்ருதக் கேஷினி சூதன. ப்ருதக் கேஷினி சூதன. ப்ருதக் கேஷினி சூதன. சேர்ந்து அர்ஜுன உவாச்ச. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. தத்வமிச்சாமி வேதிதும். தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷः. ப்ருதக் கேஷினி சூதன. இங்க அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பாருங்க எத்தனை பேர் சொல்லி கூப்பிடுறான் ஒரே ஸ்லோகத்துல. மகாபாகோ, ரிஷிகேஷ, கேஷினி சூதன. எங்க இருக்கு முதல் வரியில 2வது வார்த்தை பாரு, மகாபாகோ. மகாபாகோ வலிமையான தோள்களை உடையவனே அப்படின்னு லிட்டரலா இங்க அர்த்தம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்படி இல்லை இங்க. ஏன்னா இது 18ஆம் அத்தியாயம். 11ஆம் அத்தியாயத்திலே விஸ்வரூப தரிசனமே பார்த்தாச்சு அர்ஜுனன். அப்போ என்ன சொல்றாங்க, மகாபாகம்னு சொல்லும் போது எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவர் பகவான் கிருஷ்ணர். சாதாரண வலியும் இல்லை, என்னோட நீ கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படி கிடையாது. மகாபாகம்ன்றவனே இந்த மொத்த உலகமே விஸ்வரூபமே எல்லாமே நீதானே. அவர் சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மம், சகுண பிரம்மத்தை சொல்றான் மகாபாகோ.
எல்லாமே நீதானே அப்படியும் நம்ம ஆழ்ந்த பொருள் கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிஷிகேஷன், ரிஷிகேஷனால என்ன அர்த்தம்? ரிஷிக ஈசன். ரிஷிக சொல்லும் போது இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு ஈசன். எல்லா இந்திரியங்கள், உடல், மனம், புத்தி இது எல்லாவற்றுக்கும் உயிர் சக்தி அளிப்பவன், சக்தி அளிப்பவன், சைத்தன்ய சொரூபம். இங்க உயிர் சக்தின்றது என்னது? சைத்தன்யம். அந்த சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்றவன். சைத்தன்யம் ரிஷிகேஷன்றத நிர்குணமாக எடுத்துக்கலாம் நம்ம. நிர்குணம் அது சைத்தன்யம். மகாபாகோன்னு சொல்லும் போது என்ன? அது விஸ்வரூப தரிசனமே. பகவான் சகுணத்தோட இருக்கக்கூடிய உலகத்தோட தொடர்புடையும் போது பகவான் என்ன சொல்லுவோம்? சகுணம்னு சொல்லுவோம். சகுணம்னு ஒரு உருவத்தோட இருப்பவர், ஒரே ஒரு உருவத்தோட இருப்பவர் சகுணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். உலகத்தோட தொடர்பு படுத்தி எப்பெல்லாம் நம்ம பகவானை பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் சகுணம்னு அர்த்தம். குணத்தோடு கூடியவர், நம்மளால பெர்செப்ஷன் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில இருப்பவர். அது சைத்தன்யம்ன்றது என்னது? அவர் நிர்குணம் சொல்லும் போது என்னது? இந்த நம்மளுடைய இந்திரியங்கள், மனம், புத்தி இதுக்கெல்லாம் இது இயங்குவதற்கு ஆதாரமாக சக்தி இருப்பவர், அது சைத்தன்யம். அது ரிஷிகேஷன். அப்புறம் என்னது? கேஷினி சூதன. கேஷினி சூதன அர்த்தம் கேஷினின்ற அரக்கனை கொன்றவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சைத்தன்ய பரமாத்ம ஸ்வரூபம் தான் இந்த உலகமாக சகுணமாக இருந்து கொண்டு இந்த உலகத்துல சிக்கி தவிக்கின்ற அனைவருக்கும் ஞானத்தை கொடுப்பதற்காக அவதாரம் எடுக்கிறது. அவதாரத்தை குடிக்கக்கூடியது என்னது? கேஷினி சூதன. இப்படி இல்லைன்னா இன்னொரு பொருள் என்ன? கேஷின்றது அரக்கர் தானே, ஆசுரி சம்பத் தானே, ஆசுரி சம்பத் தானே கேஷினி. அப்ப அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் அறியாமையை அழித்தவன். நீ அந்த அசுரனை அழிச்சியே என்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற அசுரன் என்கிட்ட இருக்கா, அந்த அறியாமையை நீதான் அழிக்கணும். இது போல இந்த அர்ஜுனன் கிருஷ்ணரை பாருங்க 3-4 பேர் சொல்லி கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும் போது என்ன புரியுதுன்னா, அர்ஜுனனுடைய உணர்வு தான் கிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பு, பக்தி, மரியாதை, எல்லா ஸ்ரத்தா அவ்வளவு தூரம் வச்சிருக்கான் கிருஷ்ணன் மேல. இதே மாதிரி கிருஷ்ணன் அர்ஜுனனை கூப்பிடுவார். 2-3 பேர், குந்தி, புத்திர, நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவார். 2-3 பேர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான அந்த உறவை குறிக்கக்கூடியதுதான். அவன் என்ன கேட்கிறான்? மகாபாகோ ரிஷிகேஷா, மகாபாகோ கேஷினி சூதன, சந்நியாசஸ்ய தியாகஸ்ய ச. சந்நியாசத்தினுடைய தியாகத்தினுடைய தத்துவத்தை, உண்மை நிலையை பிருத்தக் வேதித்தும். பிருத்தக்னா டிஃபரன்ஷியேட் பண்ணு. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி? இதுக்கு முன்னாடி நீ சொல்லி கொடுத்தியே ஆகார, யஜ்ஞ, தான, தவம், அது மாதிரி சந்நியாசத்தையும் பிருத்தக். பிருத்தக்ன்றது வேறானது, வேறு வகையானது. இது ஓகே. அது வெவ்வேறாக. பிருத்தக்னா சத்வம், ரஜஸ், தமஸ் என்று சந்நியாசத்தையும் இப்படி சொல்ல முடியுமா? இருக்கா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன? தியாகம். அப்ப தியாகம்னு நீ கிருஷ்ணா சொல்லிட்டே வரியே, அந்த தியாகமும் சந்நியாசமும் வேறையா இருந்தா அதுவும் ஒன்றாக இருக்குமா? இதுதான் அவனோட கேள்வி. என்று பிருத்தக் வேதித்தும் இச்சாமி. நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் தெரிந்து கொள்ள இச்சாமி விரும்புகிறேன். பாருங்க, அறிந்து கொள்ளுதல், எனக்கு இது தெரிந்துக்கணும், வேணும். இப்பெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கறாங்க பாருங்க. யார்கிட்ட கேட்கணும்? ஒரு சீடன். தான் சீடன் என்பதை இந்த வார்த்தைனால நிரூபிக்கிறான். இத கிருஷ்ணர் கிட்ட கேட்கறதுனால கிருஷ்ணர் தான் குரு. ஒரு குரு கிட்டதான் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கணும். அதனால இங்க கிருஷ்ணன் மேல எந்த அளவுக்கு அவனுக்கு பக்தி இருக்கோ, எவ்வளவு நெருக்கமாக அவன் கிருஷ்ணன் நினைத்தாலும் அந்த சீடன் என்கின்ற, தான் சீடன், கிருஷ்ணர் குரு என்கின்ற பாவனை அவனுக்கு எப்போதுமே இருக்கு. இதுலயும் இருக்கு. அது வேதித்தும் இச்சாமி, எனக்கு இதை தெரிந்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். என்ன தெரிந்து கொள்ளும் அர்ஜுனா? சந்நியாசம், அதனுடைய தத்துவம் பிருத்தக். எப்படி நீ ஆகார, யஜ்ஞ, தானத்தை சொன்னியோ, சந்நியாசம் அது போல சத்வரஜஸ் தமஸ் இருக்கா? அது போல தியாகமும் தனியாக இருந்தா அதையும் நீ எனக்கு சொல்லணும். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாரு? தியாகம், சந்நியாசம் ரெண்டு வேறு வேறு கிடையாது.
ரெண்டும் ஒண்ணுதான். அது தியாகம், அந்த வார்த்தை வேறு, ஆனா சொல்லுகின்ற பொருள் ஒன்று. 2வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றான்றத நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ஞாசம் காம்யானாம் கர்மணாம் ஞாசம் காம்யானாம் கர்மணாம் ஞாசம் காம்யானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சந்நியாசம் கவயோ விதுஹு சந்நியாசம் கவயோ விதுஹு சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம ஃபல தியாகம் சர்வ கர்ம பல தியாகம் சர்வ கர்ம ஃபல தியாகம் சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. சேர்ந்து ஸ்ரீ பகவான் உவாச்ச காம்யானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம ஃபல தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. முதல் வரியில பாருங்க, ஸ்ரீ பகவான் வாச்ச கவயக, கவயகன ஞானிகள். அந்த ஞானிகள் என்ன சொல்றாங்க, சந்நியாசம் என்னன்னு சொல்றாங்க, காம்யானாம் ஞாசம், காம்யானாம் கர்மானாம் ஞாசம், காமிய கர்மங்களை விடுதல், காமிய கர்மங்களை விடுதல், ஞாசம்னா என்ன, துரத்தல், அது விடுதல், அதை விடுவதே சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். ஞானிகள் எதை சந்நியாசம்னு கூறுகிறார்கள், காமிய கர்மத்தை விடுவதையே சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். அவங்க காமிய கர்மத்தை விட்டாலே தவிர இவங்களுக்கு என்ன இருக்கு, இன்னும் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம். அவங்க கர்மத்துக்கு கர்ம அதிகாரிகள், இவர்கள் கர்மத்துக்கு செய்ய வேண்டிய உலக கடமைகளை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர்கள். அப்படி உலக கடமைகளை செய்ய வேண்டியவர்கள் நிலையில் இருப்பவர்கள்ல காமிய கர்மத்தை விட்டாலே அவர் என்னன்னு சொல்றாங்க, சந்நியாசம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2வதுல பாருங்க, சர்வ கர்ம பல தியாகம், எல்லா விதமான கர்ம பலனையும் விட்டவர்கள், தியாகம் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க, தியாகம், சர்வ கர்ம பல தியாகம், தியாகம் பிராகு. அப்படின்னு அர்த்தம், நீ சந்நியாசமான தியாகம்னு கேட்ட, ரெண்டுமே ஒண்ணுதான் பாருங்க. அப்ப தியாகம்னாலும் விடுதல், சந்நியாசம்னாலும் ஞாசம்னாலும் துரத்தல், துரத்தல் விடுதல். எது உண்மையான தியாகம், சர்வ கர்ம பலம். அப்ப மறுபடியும் இங்க என்ன சொல்ல வராங்க, அவன் கர்மம் செய்கின்றான், ஆனா எதை துறக்கிறான், கர்மத்தை விடுகிறான். அவன் கர்மம் செய்கின்றான், ஆனா எதை விடுகிறான், காமிய கர்மத்தை விடுகிறான். இதுல இருந்து ஆன்சர் கிடைச்சிருக்கணும். முதல் வரியில சொல்றது காமியானாம் கர்மனாம் ஞாசம் சந்நியாசி, சர்வ கர்ம பல தியாகம் தியாகி தியாகம். முதல் வரியில காமிய கர்மத்தை விடுவது சந்நியாசம் என்றும், 2வது வரியில கர்ம பலத்தை விடுவது சந்நியாசம் தியாகம் என்றும் சொல்றார். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ. ஆனா அங்க சொல்ல போது கவயோகோ ஞானிகள், இங்க சொல்ல போது விசக்ஷனாக. விசக்ஷனாக அர்த்தம்னா சக்ஷுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சக்ஷுனான கண்ணு, சக்ஷு அதுல விசக்ஷன அர்த்தம் கண் என்ன பண்ணும், தெளிவா பார்க்கும். அப்படின்னா தெளிவான பார்வை உடையவர்கள். எப்படி உங்களுக்கு தெளிவான பார்வை உடையவர்களாக இருக்காங்க, எது சரி எது தவறு, எது கர்மம் எது உண்மையான சந்நியாசம், இது எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், விசாரம் செய்து தெளிவான பார்வை விஷன் இருப்பவர்கள், பார்வை உடையவர்கள், சாஸ்திர விஷயங்களில் தெளிவு பெற்றவர்கள் அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், தியாகம்னா கர்ம பல தியாகம் தான், அனைத்து கர்ம பலனையும் விடுதல் தான் தியாகம். காமிய கர்மத்தை விடுவதே சந்நியாசம். இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா என்ன வருது, நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன உங்களுக்கே தெரிய பாருங்க, என்ன சொல்ல வராங்க, கர்மயோகம் தானே. அந்த கர்மயோகம் செய்கின்ற பொழுது அவர்களே எந்த நிலைக்கு சொல்றாங்க, சந்நியாசம். அதுல சாத்விக சந்நியாசம், ராஜசிக சந்நியாசம், தாமசிக சந்நியாசம். அப்ப என்ன புரியுது, கவுன சந்நியாசம். காமிய கர்மத்தை விட்டாலே அது
செகண்டரி சந்நியாசம். கர்ம பலனை விட்டாலும் செகண்டரி. இது ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஃபைனலா கர்மயோகம்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றாரு கிருஷ்ணர். இப்ப நம்ம குருதேவோடைய அஷ்டோத்திர நாமாவளி படிப்போம். ஹரியோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.